அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை. சென்னை ஓமந்தூர் மாகாண முதல்வர் ஓமந்தூர் ராமசாமியார் பிறந்த தினம் என்று விடுதலை போராட்ட வீரரும் சென்னை மாகாணத்தின் முதல்வருமான ஓமந்தூர் ராமசாமி என்பவர் பிறந்த தினம் என்று டேட் ஆஃப் பர்த் 1895 பிறந்திருக்காரு. கரெக்டான டேட் ஆஃப் பர்த் தெரியல, ஆனால் வருஷம் மட்டும் 1895. திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூர் கிராமத்தில் பிறந்தவர். தமிழகத்தில் குடியேறிய தெலுங்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர். வால்டர் ஸ்கட்டர் பள்ளியில் படிக்கிறார். சட்டம் பயின்றவர். மிக இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட தொடங்கிவிட்டார். இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைப்பதில் பெரும் பங்காற்றினார். பாகிஸ்தானில் இருந்து ஹைதராபாத்துக்கு விமானம் மூலம் ஆயுதங்கள் கொண்டு வரப்படுகின்றன என்று பட்டேலுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அதன் பின்னர் அங்கு இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்திய தேசத்துடன் ஹைதராபாத் இணைக்கப்பட்டது. காமராஜ் ஆதரவுடன் 1947 ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் முதல்வராக பதவியேற்றார். சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ற எண்ணம் கொண்டவர். விவசாயிகள் மற்றும் எளியவர்களின் முன்னேற்றத்துக்காக சிந்தித்து பல முனைப்புகளை தொடங்கியவர். 1949 ஏப்ரல் வரை முதல்வராக பதவி வகித்தார். இவரது ஆட்சி காலத்தில் சென்னை கோயில் நுழைவு அதிகார சட்டம் 1947 இயற்றப்பட்டது. இதன்படி பட்டியல் பிரிவினர் கோயிலுக்குள் செல்வதற்கான முழு உரிமை பெற்றனர். ஜமீன் இனாம்தார் முறையை ஒழித்தார். இவர் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார். பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார். இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை இயற்றினார். கோயில்களில் வழக்கத்தில் இருந்த தேவதாசி முறையை ஒழிக்கவும் சட்டம் கொண்டு வந்தார். முதல்வராக இருந்தபொழுது ஒரு முறை உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ அதே சிகிச்சை தான் எனக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். தனிப்பட்ட சலுகைகளை கவனிக்கக்கூடாது என்றும் வெளிநாட்டில் இருந்து மருத்துவர் மற்றும் மருந்துகளை வரவழைக்கக்கூடாது என்றும் நிபந்தனைகளை விதித்த அரசியல்வாதி இவர். முதல்வர் பதவியிலிருந்து விலகிய பிறகு இவரது மனம் ஆன்மீகத்திலும் சமூக சேவையிலும் நாட்டம் கொண்டது. வள்ளலாரால் ஈர்க்கப்பட்டு சமரச சுத்த சன்மார்க்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க நிலையத்தையும் நிறுவினார். வள்ளலார் குருகுலப்பள்ளி, அப்பர் அனாதைகள் மற்றும் ஏழை மாணவர்கள் இல்லம், அப்பர் சான்றோர் இல்லம், அப்பர்னா திருநாவுக்கரசர், ராமலிங்க தொண்டர் இல்லம் என பல தொண்டு அமைப்புகளை நிறுவினார்.